உங்களோடு தான் நான் பேசுவேன். மேரேஜ் ஆகி பொண்ணுக்கு ஒரு டிசம்பர்ல தான் ஆச்சுங்க மேம். சரி. வந்து அப்ப வந்து பேசுறப்ப நல்லா தன்மையா பேசி பண்ணி செஞ்சிருக்காங்க மேம். இப்போ வந்து ஒரு 3.5 months தான் இருக்கு. இப்போ 1 month தான் ஆகுதுங்க. வெளியில வேலையில பெங்களூர் பக்கம் இருக்காங்க. அங்க ஐடி கம்பெனி இருக்காங்க, கூட்டிட்டு போயிருக்காங்க மேம். அங்க கோவிட் போய் இங்க எடுத்துக்கிட்டா லோக்கல்லையும் அவங்க அம்மால இருந்து பேசுறது ஒரு மாதிரியா கொஞ்சம் தேவையில்லாத நிம்மதி இல்லாத மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி பேசிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க கொண்டுட்டு போய் அந்த பையனும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி பிள்ளைக்கு உடம்பு வந்து ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டு ரொம்ப வெர்ஸாகி போய் இருக்கிறாங்க மேம். என்ன டார்ச்சர்னா என்ன பண்றாரு அவரு? டார்ச்சர்னா மென்டல் டார்ச்சர் பண்ற மாதிரி ஏதாவது ரொம்ப வீட்டில் வந்து அப்பா அப்பா என்ன நினச்சி பேசுறது, எங்க பார்த்தா எங்க ஃபேமிலி நினச்சி மெம்பர்ஸ் அப்பா அம்மாவை எங்களை நினச்சி பேசுறதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நிம்மதியாக இருக்கவே முடியாத சூழ்நிலையில ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்புறம் நான் சும்மா தாமாசுக்கு பேசுறேன், தெரியாமல் பேசணுங்கிற மாதிரி பண்ணி இப்போ அவளுக்கு ஓவரா உடம்பு கெட்டு போயிருக்குதுங்க மேம். இல்லை, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரே பொண்ணுங்க மேம். சரி, இப்போ மாப்பிள்ளை சைடில் எத்தனை பசங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க? பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. பையனுக்கு தங்கச்சி கல்யாணம் ஆகி இப்போ அவங்க வந்து ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் மாப்பிள்ளை தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? உங்கள் மாப்பிள்ளை ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, உங்கள் பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. ஆமாம் மேம். என்ன டிசம்பரில் தானே இப்போ மேரேஜ் ஆச்சுங்க மேம். இல்லை, உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரே பொண்ணாக வளர்ந்ததுனால அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு குடும்பத்தில் போய் அவங்களோட பாண்டிங் பண்ணுறதுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். சரியா? இப்போ நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பொண்ணோட டெய்லி பேசிஸில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உங்கள் மாப்பிள்ளையோட அட்ஜஸ்டே ஆகாது. சரியா? எல்லாத்தையும் வந்து இன்னும் அப்பா பொண்ணா உட்காந்துக்கிட்டு உங்ககிட்டயே அப்பா இப்படி பண்ணுறாரு, அப்பா கிள்ளிட்டாரு, அப்பா உதச்சிட்டாருன்னு இதே சொல்லிட்டு இருந்ததுன்னா அந்த பொண்ணு நாளைக்கு அது குடும்பத்தில் போய் வாழ முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்ததே என்ன, அந்த அவரோட வாழ்ந்து குழந்தை குட்டி பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்ல வாழ்க்கையை வாழணும்ல. அப்போ நீங்கள் வந்து பேசிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சரி அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்து எங்கேயோ ஒரு சோகம் இருக்கலாம், அப்பா அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு கூட. ஓகே, ஸோ அதனால் கூட வந்து இப்போ உங்களுக்கு கூட ஒரு சோகம் இருக்கலாம், ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு வந்து வேறு வீட்டு பொண்ணு ஆயிடுச்சே, நாம் இப்படி தனியாக போயிட்டோமே, நம்மளுக்கு வாழ்க்கையே என்னவோ நம்மளோட ஒன்று இழந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு உணர்வு தோணலாம். ஸோ அதன் காரணமாக கூட என்ன ஆகும்னா நீங்கள் 2 பேரும் பேசும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக பண்ண மாதிரி பேச ஆகும்போது அது நிஜமாவே பெரிய பெரிய விஷயமா மாறிடும். இல்லை மிஸ், நான் ஒரு சின்ன மேட்ரு சொல்கிறேங்க. அது வந்து பெரிய ஒரு 3-4 டேஸ்லையேங்க உங்க அப்பா அம்மா வந்து ஒரு டெத் ஆயிட்டா நீங்க வந்து எதுவும் செய்யக்கூடாது, அது வந்து வேற இங்க செய்ய வேண்டிய விட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைட்டு சொல்லியிருக்காங்க மேம். இல்ல அதுதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து இல்ல அதுதான் இப்ப ஒரு 10 years உயிரோடு இருப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப இது மாதிரி விஷயங்களே இருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. நான் உங்க பொண்ணா இருந்தாக்கா நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், கவலையப்படாத, எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப முற்போக்குவாதி, அவங்க பாடியை எழுதி வச்சுருவாங்க, நானும் நீங்கள் கூட ஆப்ஷன்னா போனால் போவானா அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அவனுக்கு ஷாக்காக போயிடும், என்னடா அதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இது நடக்கும்போது பார்த்துக்கலாமே. அவங்கவுங்க சாகும்போது எப்போயோ சாவு வரப்போதுக்கு இப்போ எதுக்குங்க சண்டை போடணும், இது தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். இல்லை அப்படியே உங்கள் மாப்பிள்ளை அப்படி பேசினா கூட இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மாப்பிள்ளை வந்து உங்கள் வீட்டு பையனா உங்களை அப்பா அம்மாவை மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ மாமா ஐயோ அத்தான் உங்களுக்கு உயிரை விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நடக்க போகிறது கிடையாது. மாப்பிள்ளை தான். சரியா? அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தாங்குற மாதிரி உங்களுக்கு செய்யவே மாட்டார். அதை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆழ்ந்த வருத்தம் வரும், உங்கள் மகளுக்கும் வருத்தம் வரும். சரியா? இப்போ அடுத்தது உங்கள் மகளுக்கு புரியணும், இப்போ வந்து உங்களை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிராதரவாக இருக்கீங்கன்றது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தமாகவும் ஒரு குற்ற உணர்வாகவும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்போது இதில் நீங்கள் 2 பேரும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ளபடியே வந்து உங்கள் பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சுருங்க, யாரும் எந்த காரியமும் செய்வானா.
நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கீங்கன்றத அக்கம் பக்கம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி வச்சுருங்க. இப்போ எங்கள் பக்கத்து தெருவிலே பிள்ளைங்க இருந்தால் கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ண போது அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க தான். அவங்க தான் அடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கே சொல்ல போகிறாங்க. ஸோ எல்லாருமே நான் உள்பட சொல்கிறேன், எனக்கும் தான். இப்போ நான் இது சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் தான். அதை நம்ம கருத்து நல்லா உள்ள வாங்கணும். ஸோ நாமளும் போய் நிற்போம். ஏன்னா அதுதான் யதார்த்தம் நான் சொல்ல வரேன். அதாவது அது வந்து சிறுமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோதான் ஒட்டு உறவோடு இருந்தால் கூட, அன்பு பண்பு பாசத்தோட பிள்ளைகளோடு இருந்தால் கூட, திருமணமாகி பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம கூட வாழலைங்கிற பொழுது, நம்ம கூடவே வாழ்ந்தால் கூட, இப்போ பிள்ளை ஆஃபீஸ் போயிருக்கான், என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா தனியாக இருக்கும்போது பக்கத்து எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். நீங்கள் முதல்ல அதை நினச்சி நம்ம தனியாக இருக்கோன்ற செய்தியை உங்கள் பிள்ளைகிட்ட பேசுறதை தவிர்க்கணும். அதை மாதிரி ரொம்ப பேசியிருப்பீங்க, அதனால தான் அந்த பொண்ணு வந்து நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப உங்களோட பாண்டிங் பண்ணுது. அது அவங்களுக்கு எங்கேயோ சங்கடமாக இருக்குது. இது என்னடா இது, எப்போ பாரு அம்மா அப்பான்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக வேணும்னு அவங்க வந்து சீண்டி பார்க்குறாங்க மூர்க்கத்தனமாக, சரியா? இப்போ இது வந்து சப்ப மேட்டர். இந்த மேட்டர்லாம் வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு யார் கவனிக்கிறாங்கன்றதுலாம் இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்கள் மக வந்து கல்யாணம் ஆயிருக்கா, உங்கள் மருமகளோட பாண்டிங் ஆகணும். அவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸு. உங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தானே இது? இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ன்ற போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து வேறுபட்ட மனிதர்கள், முன்பின் தெரியாதவர்கள். இப்போ 20-25 வருஷம் உங்களோட உங்கள் பொண்ணு வாழ்ந்தது, உங்கள் பொண்ணுக்கு நுணுக்கமாக உங்களை தெரிஞ்சின்ற அளவுக்கு, உங்கள் பொண்ணுக்கு உங்களை தெரிஞ்சின்ற அளவுக்கு அந்த இன்னும் ஒரு மனிதரை வந்து உங்கள் பொண்ணால் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி அந்த பையனுக்கும் அவங்க அப்பா அம்மாவை புரிஞ்சின்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள எவ்வளோ உணர்வுகள் இருந்திருக்கும், மைக்ரோ இமோஷன்ஸ். ஸோ இப்போ அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பெரிய சவால். இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி பாண்டிங் பண்ணி அவங்க 2 பேருக்கும் உறவு அவங்க ஏற்படுத்திக்கணும். அப்போ மற்றவர்கள் வந்து தயவு செய்து பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. அது இந்த மாதிரி ஒரே பொண்ணுன்னா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது க்ஷேத்ராடனம் போயிடுங்க, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணட்டும். மெச்சூர்ட் பொண்ணு தானே. உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு? ஹலோ 25 வயசு. அந்த பொண்ணு மெச்சூர்ட் பொண்ணு தானே, அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணட்டும். ஸோ எல்லாத்துக்கும் அப்பான்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாக்கா இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். ஆமா, அதே மாதிரி நீங்க சுருக்குன்னு வந்து எதுக்கு எடுத்தாலும் அவங்க சைடு வந்து எல்லா பக்கமும் பாசமா எப்பயும் நார்மலா இருக்கிற மாதிரி அவங்க அப்ரோச் பண்றாங்க மேம். நம்ம சைடு வந்து இப்ப இந்த 3 monthsலயே பார்த்தா ஏதாவது ஒரு நல்லது இடத்துக்கு வர்றதில்ல. இப்ப எங்க வீட்டுக்கு வர்றதுனாவே நான் வர்றப்ப மட்டும்தான் நீ அங்க வந்து இருக்கணும். ஆமா, இது வந்து இது தமிழ்நாட்டுக்கு இப்ப நீங்க உங்க அக்கா அப்பா வீட்டுல இருக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்றாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதுதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். இதை நீங்க சொல்லும் போதே எனக்கு கூட வலிக்குது. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் வலிக்கும். ஏன்னா இதுதான் நம்ம கலாச்சாரமா இருக்கு. இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இதை தான் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். இதெல்லாம் மாறணும். பட் ஆனால் நாம் வந்து புரட்சி பண்ணி நம்ம குடும்பத்தை கெடுத்துக்க கூடாது. இப்படி இருக்கு, நம்ம பல்ல கடிச்சிட்டு நம்ம பொறுத்துட்டு தான் போகணும். இப்போ இதுக்காக போயிட்டு நம்ம சம்பந்திக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டோம்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை போயிடும். இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, சரியா? பொண்ணு வந்து பெத்தாக்கா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா அவங்க வீட்டோட பாண்டிங் ஆயிக்கணும். அவங்க மாமனார் மாமியார் தான் அப்பா அம்மான்னு கூப்பிடணும். அப்பா அம்மானே கூப்பிடணுன்றாங்களே. ஸோ அப்பா அம்மான்னு கூப்பிடணும். அந்த பொண்ணு அவங்களோட பாண்டிங் ஆகணும். அதுதான் தன் குடும்பம்னு நினச்சிக்கணும். அப்படி தான் வந்து சமூகத்தில் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவா? அவள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அவள் போய் அவள் புருஷனோடு வாழ முடியும். அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? நாம் வந்து வலியோடு சொல்லக்கூடாது, அதுதாம்மா கரெக்டுன்னு நாமளும் சொல்லணும். நாம் அதை கேள்வி கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ஆகிடும்? அப்போ நம்ம அப்பா அம்மா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுவாள். அப்போ பேசும்போது உனக்கு மட்டும் உங்கள் அப்பா அம்மா முக்கியமா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியம்னா அங்கேயே கட் ஆகிடும் பாண்டிங். ஸோ அப்போ வந்து நம்ம பெற்றோர்கள் தான் வந்து பெண்ணுக்கு சொல்லணும், இல்லைம்மா நீ திருமணம் ஆகி போயிட்ட, அப்போ உங்கள் கதிப்பானாக்கா நான் என்ன நல்லா கவனிச்சுப்பேன், என்ன நான் இருக்கிற வரைக்கும் 10 பேருக்கு நான் கவனிச்சுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு கதவு போட்டுட்டு அழுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாம் வந்து ஐயோ என்னை கவனிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பொண்ணுக்கிட்ட அழுதிங்கன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அவளுக்கு குற்ற உணர்வு வந்துடும். ஓகே, இனி வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் உட்காந்துக்கிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும்.
நீங்கள் 2 பேராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சுக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராவது தனித்து விழும்போது அதுக்கு நிறைய காலம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வரும், பேரம்பேத்திகள் வருவாங்க, என்னென்ன மாற்றங்கள் வரும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் இப்போ இருக்கிற தருணத்தில் அந்த பிள்ளைங்க திருமணம் ஆயிருக்கு, அவங்க பாண்டிங் ஏற்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பெரிய சிக்கலாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.